ஜுஜுட்சு கைசன் கல்லிங்கேமார் டெங்கன் அவரோட எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு கர்ஸ் பீரியட்க்கு ஈக்குவலாக வளர்ந்தது எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் சோசோ அண்ட் யூகி அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஸ்டே பண்ணுறதா முடிவெடுக்கிறாங்க. அண்ட் கோஜோ சத்ருவை பிரிசம் ரெல்ம்லேருந்து எப்படி வெளியே கொண்டு வரலான்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டெங்கன் பிரிசம் ரெல்க்கு ஆக்சுவலாக 2 சைடு இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அண்ட் அந்த 2வது சைடு இப்போ கரண்ட்லி டெங்கன் கிட்ட தான் இருக்குது. பட் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 ஸ்பெஷல் கர்ஸ் டூல்ஸ் தேவைப்படுது. ஒன்று இன்வெர்டட் ஸ்பியர் ஆஃப் ஹெவன் அண்ட் இன்னொன்று பிளாக் ரோப். பட் ப்ரீவியஸ் சீசன்ஸில் நடந்த ஃபைட்டில் கோஜோ சாத்ரு இது 2த்தையுமே கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டாரு. அண்ட் ஃபைனலி இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அதுதான் ஹானா கொரோசு, த ஏன்ஷியன்ட் சார்சரரோட டெக்னிக். அது எந்த ஒரு கர்ஸ் டெக்னிக்காக இருந்தாலும் அதை நல்லிஃபை பண்ணிவிடும். பட் அவளோட லொக்கேஷன் அன்னோனாக இருக்குது. அண்ட் பிரிசம் ரம்லோட பேரியர் கம்ப்ளீட்டாக ஜப்பானை கவர் பண்ணுறதுக்கு இன்னும் 10 டேஸ் தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக எல்லாருமே ஒவ்வொரு டிசிஷனுக்கு வராங்க. சோசோ அண்ட் யூகி டெங்கனை ப்ரொடெக்ட் பண்ண இங்கே ஸ்டே பண்ணுறாங்க. மாக்கி செனின் கிளானோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போய் செனினுக்கு சொந்தமான கர்ஸ் டூல்ஸை எடுக்க போகிறான். அண்ட் யூட்டா டேரெக்டாக கல்லிங் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ஒரு பேரியருக்குள்ளே போகிறான். அண்ட் யூஜி அண்ட் புஷிகரோ ஹக்காரியை ஹையர் பண்ண போகிறாங்க.